ஒரு திருடன் வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சென்னையை தேர்ந்தெடுத்து திருடுறான்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை முதலமைச்சர் என்ன வேணும். சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிற காரணத்தினால சென்னையை தேர்ந்தெடுத்துட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர்லாம் முன்வரிசையில் பேசுறாங்க. கொள்ளையடித்த திருடனை விமானத்தில் போய் பிடித்தோம் என்று. பிடிக்கிறது தான் ஏன் போலீஸ்காரன்? எதுக்கு போலீஸ்காரர் இருக்காங்க? குற்றத்தை தடுக்க வேண்டும், குற்றம் நிகழாமல் நாடு பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியுடைய அழகு. அதை விட்டுட்டு கொலை நடந்த பிறகு வழக்கு பதிவு செய்வது, திருட்டு போன பிறகு கண்டுபிடிப்பது, இதெல்லாம் என்ன சாத்தியம்? அண்ணா திமுக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன. குற்றம் செய்வது பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். தினந்தோறும் கோட் ஷூட் போட்டுக்குவார், அப்படியே வருவார், அழகா திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி வருவார், அப்படியே காட்சி அளிப்பார். நம்முடைய சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் அழகா பிடித்து படம் போட்டுருவாங்க, பத்திரிகையில விளம்பரம் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது. அத்தனை பொய், விளம்பர அரசியல், விளம்பர மாடல். திராவிட மாடல் இல்ல, திரு ஸ்டாலின் மாடல் இந்த அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற மாடல் இந்த அரசாங்கம். எங்க பார்த்தாலும் ரவுடிகள் ராஜ்யம். வீதியில கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போறோம். எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை நடக்காத நாளே இல்ல. பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திரு ஸ்டாலின் ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும்.